ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் சந்தோஷம், கவலை, கோபம் இந்த மாதிரி உணர்வுகளை எப்படி சிங்களத்தில் வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சத்துட்ட மகிழ்ச்சி, சத்துட்ட மகிழ்ச்சி. மட்ட சத்துட்டுய் அண்டா எனக்கு சந்தோஷம். சத்துட்டின் இன்ன சந்தோஷமாக இருங்க, சத்துட்டின் இன்ன சந்தோஷமாக இருங்க. துக்க துக்க அண்டா துக்கம் அல்லது கவலை, துக்க துக்கம் அல்லது கவலை. மட்ட துக்காய் எனக்கு கவலை, மட்ட துக்காய் எனக்கு கவலை, மட்ட துக்காய். அம்மட்ட துக்காய் அம்மாவுக்கு கவலை, அம்மட்ட துக்காய். ஒயா துக்வென்ன எப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒயா துக்வென்ன எப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒயா துக்வென்ன எப்பா. ஒயா துக்கின் வகி, ஒயா துக்கின் வகி ஏண்டா நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க போல். ஒயா துக்கின் வகி நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க போல். பய பயம், பயம் ஏண்டா பய பய பயம். மட்ட பயாய் அல்லது மம பயாய் எனக்கு பயம். மட்ட பயாய் அல்லது மம பயாய் எனக்கு பயம். மம பயன் இன்னி, மம பயன் இன்னி நான் பயத்தில் இருக்கிறேன், நான் பயத்தில் இருக்கிறேன்டா மம பயன் இன்னி. பயவென்னப்பா பயப்பட வேண்டாம், பயவென்ன எப்பா பயப்பட வேண்டாம். இங்கே பயந்தாம் கொள்ளி என்று சொல்கிறதுக்கு பயகுள்ளா, பயகுள்ளா என்றா பயந்தாம் கொள்ளி. தரக கோபம், தரக கோபம், கோபம் என்றா தரக. மம එයා එක්ක තරහයි, நான் அவளோட கோபம். மம එයා එක්ක තරහයි, கதைக்கிறையில் கோபம், ஒரு ஆளோட கதைக்கிறையில் நான் கோபம் என்று சொல்லணும்டா மம එයා එක්ක තරහයි, நான் அவளோட கோபம். එයා තරහගින් ඉන්නේ, එයා තරහගින් ඉන්නේ, එයා තරහගින් ඉන්නේ அவர் கோபமாக இருக்கிறார் என்று சொல்கிறதுக்கு ஏயா தரஹகி இன்னே. தரஹகன் நெப்பா, தரஹகன் நெப்பா என்றா கோபப்பட வேண்டாம். தரஹகன்னு எப்பா, தரஹகன்னு எப்பா கோபப்பட வேண்டாம். தரஹகன் எப்பா கோபப்பட வேண்டாம். இரிசியாவ பொறாண்மை, இரிசியாவ பொறாமை. එයාට ඉරිසියයි, එයාට ඉරිසියයි, එයාට ඉරිසියයි அவளுக்கு பொறாமை. கம்மெலிக்கம, கம்மெலிக்கம என்று சொன்னால் சோம்பேறித்தனம், கம்மெலிக்கம சோம்பேறித்தனம். மட்ட கம்மெலி எனக்கு சோம்பலாக இருக்குது, மட்ட கம்மெலி, கம்மெலி மட்ட கம்மெலி எனக்கு சோம்பலாக இருக்குது. மட்ட கம்மெலி யன்ன, மட்ட கம்மெலி யன்ன என்று சொன்னால் எனக்கு சோம்பலாக இருக்குது போகிறதுக்கு. மட்ட கம்மெலி யன்ன எனக்கு சோம்பலாக இருக்குது போகிறதுக்கு. யாரையாவது சோம்பேறி என்று சொல்லணும்னு சொன்னால் கம்மெலியா, கம்மெலியா என்று சொன்னால் சோம்பேறி. யாரையாவது சோம்பேறி என்று திட்டணும்னு சொன்னால் கம்மெலியா, கம்மெலியா என்று சொல்லுங்க. படகின்ன, படகின்ன, படகின்னண்டா பசி, பசி. மட்ட படகினி எனக்கு பசிக்குது, மட்ட படகினி எனக்கு பசிக்குது. திபகண்டா தாகம், திபக தாகம். மட்ட திபஹாய் எனக்கு தாகமாக இருக்குது, மட்ட திபஹாய் எனக்கு தாகமாக இருக்குது. ஒயாட்ட திபஹாய்து உங்களுக்கு தாகமா, உங்களுக்கு தாகமாக இருக்கா, இது உங்களுக்கு தாகமா அப்படி கேட்குறதுக்கு ஒயாட்ட திபஹாய்த, ஒயாட்ட திபஹாய்த. இன்றைக்கு வீடியோவில் எங்களுக்கு ஏற்படுற நோய் அறிகுறிகளையும் உடல் உபாதிகளையும் நாங்கள் எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது காய்ச்சல், காய்ச்சல் இது எப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் உண, உண என்று சொன்னால் காய்ச்சல், உண காய்ச்சல். இருமல் இதுக்கு எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் கெஸ், கெஸ், கெஸ் என்று சொன்னால் இருமல், இருமல்ண்டா
கெச. தடிமல் தடிமல் இதை நாங்கள் எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் ஹெம்பிரிசாவை. ஹெம்பிரிசாவைன்னு சொன்னால் தடிமல். ஹெம்பிரிசாவை தடிமல். சரி, இனி நாங்கள் எனக்கு தலை வலிக்குது, தலை சுற்றுது, நெஞ்சு வலிக்குது, கால் வலிக்குது, இதுகளை நாங்கள் எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். தலை வலிக்குது. தலை வலிக்குதுன்னு சொன்னால் ஒழுவ ரிதனவா. ஒழுவன்னு சொன்னால் தலை, ரிதனவான்னு சொன்னால் வலிக்குது. ரிதனவா வலிக்குது. நோகுது இடம் சொல்லலாம். வலிக்குது, நோகுது, இதுகளுக்கு சொல்கிறது ரிதனவா. தலை வலிக்குது, ஒழுவ ரிதனவா. ஒழுவ தலை, ரிதனவா வலிக்குது அல்லது நோகுது. ஒழுவ ரிதனவா தலை வலிக்குது. சரி, இப்போ நாங்கள் தலை சுத்துது, இது எப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் ஒழுவ கரைக்கெனவா. ஒழுவ கரைக்கெனவா. ஒழுவன்னு சொன்னால் தலை, கரைக்கெனவான்னு சொன்னால் சுத்துது. கரைக்கெனவா சுத்துது. ஒழுவ கரைக்கெனவா தலை சுத்துது. மற்ற ஒழுவ கரைக்கெனவா அப்படி சொன்னால் எனக்கு தலை சுத்துது. மற்ற ஒழுவ கரைக்கெனவா. மற்ற ஒழுவ கரைக்கெனவா அப்படி சொன்னால் எனக்கு தலை சுத்துது. மற்ற ஒழுவ கரைக்கெனவா எனக்கு தலை சுத்துது. கழுத்து வலிக்குது அல்லது நோவுதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சிங்களத்தில் பெல்ல ரிதனவா. பெல்ல ரிதனவா என்று சொல்லுவோம். பெல்ல என்று சொன்னால் கழுத்து, ரிதனவா நோகுது அல்லது வலிக்குது. பெல்ல ரிதனவா கழுத்து வலிக்குது. பெல்ல ரிதனவா கழுத்து வலிக்குது அல்லது கழுத்து நோகுது. கழுத்து நோகுது என்று சொல்கிறதுக்கு பெல்ல ரிதனவா. நெஞ்சு வலிக்குது, இது எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் பப்புவ ரிதனவா. பப்புவ நெஞ்சு, ரிதனவா நோகுது அல்லது வலிக்குது. பப்புவ ரிதனவா. பப்புவ ரிதனவா நெஞ்சு நோகுது அல்லது நெஞ்சு வலிக்குது. பப்புவ ரிதனவா நெஞ்சு வலிக்குது அல்லது நெஞ்சு நோகுது. கை வலிக்குது, இது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் அத்தரிதனவா. அத்தரிதனவா. அத்தன்னு சொன்னால் கை, அத்தரிதனவான்னு சொன்னால் கை வலிக்குது. அத்தரிதனவா கை வலிக்குது. சரி, அப்போ கால் வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுண்டா கக்குளரிதனவா. கக்குளரிதனவா கால் வலிக்குது. கக்குளரிதனவா கால் வலிக்குது. கக்குள கால் ரிதனவா வலிக்குது. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது, இது எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் படரிதனவா. படரிதனவா வயிறு வலிக்குது. பட என்று சொன்னால் வயிறு, ரிதனவான்னு சொன்னால் வலிக்குது அல்லது நோகுது. வயிறு நோகுது, பட ரிதனவா. வயிறு நோகுது, பட ரிதனவா. மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது. மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் ஹுஸ்மகண்ண அமாருய். ஹுஸ்மகண்ண அமாருய் என்று சொன்னால் மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது. மூச்சு ஹுஸ்ம மூச்சு, கண்ணை எடுக்க, அமாருய் என்று சொன்னால் கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னு சொல்கிறதுக்கு அமாருய். மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது. ஹுஸ்ம கண்ண அமாருய். மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது. மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது. ஹுஸ்ம கண்ண அமாருய். ஹுஸ்ம கண்ண அமாருய். ஹுஸ்ம கண்ண அமாருய். சத்தி போனது இல்லை சத்தி எடுத்தன், சத்தி வந்தது, இதுகளை எப்படி சொல்லணும்னு சொன்னால் வமனே கியா. வமனே கியா இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். வமனே கியான்னு சொன்னால் சத்தி எடுத்தன் அல்லது வாந்தி எடுத்தன்னு சொன்னால் வமனே கியா. வமனே கியா. வமனே கியா சத்தி எடுத்தல் அல்லது வாந்தி எடுத்தல். இன்றைக்கு வீடியோவில் பெஹெத் கத்தது, பெஹெத் வித்தது, இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெஹெத் கத்தது, பெஹெத் வித்தது, ரெண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெஹெத் கத்தது. பெஹெத் கத்ததுன்னு சொன்னால் மருந்து எடுத்ததா, மருந்து எடுத்ததா என்று கேட்குறதுக்கு தான் நாங்கள் பெஹெத் கத்ததுன்னு சொல்லி கேட்க வேணும். சரி, அப்போ பெஹெத் வித்தது, பெஹெத் வித்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம்ண்டா ஊசி போட்டதா. ஊசி போட்டதா, தடுப்பூசி போட்டதா, இந்த மாதிரி நீங்கள் கேட்கணுமுண்டா பெஹெத் வித்தது. பெஹெத் வித்தது. அப்போ பெஹெத் கத்ததுன்னு சொன்னால் மருந்து எடுத்ததா, பெஹெத் வித்ததுன்னு சொன்னால் ஊசி போட்டதா. இதுதான் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். அப்போ ஊசி போடுகினம் இல்லை தடுப்பூசி போடுகினம்னு சொல்கிறதுக்கு பெஹெத் விதினவா. பெஹெத் விதினவா. விதினவான்னு சொன்னால் ஊசி போடுறாங்க, இப்போ போடுறாங்க, ஊசி போடுறாங்கன்னு சொல்கிறதுக்கு பெஹெத் விதினவா. விதினவான்னு சொன்னால் போடுறாங்க. நான் ஊசி போட்டுட்டேன்
என்று எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் மங் பெஹெத் வித்தா. மங் பெஹெத் வித்தான்னு சொன்னால் நான் ஊசி போட்டுட்டேன். மங் பெஹெத் வித்தா என்று சொன்னால் நான் ஊசி போட்டுட்டேன், நான் தடுப்பூசி போட்டுட்டேன். மங் பெஹெத் வித்தா. மங் பெஹெத் வித்தா நான் தடுப்பூசி போட்டுட்டேன். மங் பெஹெத் வித்தா. இன்றைக்கு வீடியோவில் லேட் இது சம்மந்தமாக எப்படி நாங்கள் சிங்களத்தில் கதைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். லேட் இல்லது பிந்துறதுன்னு சொல்கிறதுக்கு சிங்களத்தில் பறக்கு. பறக்குன்னு சொன்னால் லேட். பறக்கு லேட். லேட் ஆகுது. லேட் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு சிங்களத்தில் பறக்கு வெனவா. பறக்கு வெனவான்னு சொன்னால் லேட் ஆகுது. லேட்டாக வேணாம் என்று எப்படி சொல்கிறது சிங்களத்தில்? லேட்டாக வேணாம் என்று சொல்கிறதுக்கு பறக்குவென்னெப்பா. லேட்டாக வேணாம் பறக்குவென்ன எப்பா. பறக்குவென்னெப்பா லேட்டாக வேணாம். ஏன் நீங்கள் லேட்? ஏன் நீங்கள் லேட் என்று எப்படி சிங்களத்தில் கேட்குறது? ஏயா பறக்கு. ஏன் நீங்கள் லேட்? ஏய் ஏன் ஒயா நீங்கள் பறக்கு லேட். ஏயா பறக்கு. ஏன் நீங்கள் லேட்? ஏன் நீங்கள் வேற லேட் ஆனது. ஏன் நீங்கள் வேற லேட் ஆனது என்று சொல்லி எப்படி நாங்கள் சிங்களத்தில் கேட்குறது? ஏயோயா என்ன பறக்கூனி. ஏயோயா என்ன பறக்கூனி. ஏயோயா என்ன பறக்கூனி. ஏயோயா என்ன பறக்கூனி. ஏன் நீங்கள் வேற லேட் ஆனது. ஐ ஏன் ஒயா என்ன நீங்கள் வேற பறக்கூனி லேட் ஆனது. பறக்கூனி லேட் ஆனது. ஏஹே அண்ணன் பறக்கூனா அங்கே போக லேட்டானது. அங்கே போக லேட்டானது. ஏஹே அண்ணன் பறக்கூனா அங்கே போக லேட்டானது. ஏஹே அண்ணன் பறக்கூனா. ஒயா கொடா பறக்குய். நீங்கள் சரியான லேட்டுண்டா ஒயா கொடா பறக்குய். ஒயா என்ன பறக்குவைது. நீங்கள் வேற லேட் ஆகுமா என்று கேட்குறதுக்கு சிங்களத்தில் ஒயா என்ன பறக்குவைது. ஒயா என்ன பறக்குவைது. நீங்கள் வேறு லேட் ஆகுமா. ஒயா நீங்கள் என்ன வேறு பறக்குவைது லேட் ஆகுமா. பறக்குவைது லேட் ஆகுமா. ஒயா என்ன பறக்குவைது. நீங்கள் வேறு லேட் ஆகுமா. ஓ டிகாக் பறக்குவை. ஓ கொஞ்சம் லேட் ஆகும். ஓ டிகாக் பறக்குவை. ஓ கொஞ்சம் லேட் ஆகும். ஹெமதாம பறக்குவை. ஒவ்வொரு நாளும் லேட். ஒவ்வொரு நாளும் லேட். ஹெமதாம பறக்குய். பறக்குவைது லேட் ஆகுமா. பறக்குவைது லேட் ஆகுமா. பொட்டாக் பறக்குவை. கொஞ்சம் லேட் ஆகும். பொட்டாக் பறக்குவை. கொஞ்சம் லேட் ஆகும். மேக்க பட்டங்கன்னு பறக்குவை வகை. மேக்க இது பட்டங்கன்னு தொடங்க பறக்குவை வகை. லேட் ஆகும் போல வகை போல. மேக்க பட்டங்கன்னு பறக்குவை வகை. இது தொடங்க லேட் ஆகும் போல. மேக்க பட்டங்கன்னு பறக்குவை வகை. இது தொடங்க லேட் ஆகும் போல. ஏக்க இவர என்ன பறக்குவை இது. அது முடிய லேட் ஆகுமா. ஏக்க அது இவர என்ன முடிய பறக்குவை. பறக்குவை இது லேட் ஆகுமா. பறக்குவை இது லேட் ஆகுமா. ஏக்க இவர என்ன பறக்குவை இது. அது முடிய லேட் ஆகுமா. ದೆನಟ ಮತ್ ಪರಕ್ಕು. ದೆನಟ ಮತ್ ಪರಕ್ಕು. இப்போவே லேட். தினட்ட மத் பறக்கு. இப்போவே லேட். ஈர அப்படி நிதாகத்தே ಹೊಂದಟಮ பறக்குவேலா. நேற்று இரவு நாங்கள் நித்திர கொண்டது சரியான லேட்டாகி. ஈர நேற்று இரவு. ஈய நேற்று ரே இரவு. அப்படி நிதாகத்தே அப்படி நாங்கள் நிதாகத்தே நித்திர கொண்டது ಹೊಂದಟಮ பறக்குவேலா சரியான லேட்டாகி. ಹೊಂದಟಮ சரியான பறக்குவேலா லேட்டாகி. பறக்குவடி. பறக்குவடின்னு சொன்னால் சரியாக பிந்திட்டீங்க. அதாவது நீங்கள் இட்ஸ் டூ லேட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இட்ஸ் டூ லேட் என்று சொல்கிறதுக்கு நீங்கள் பறக்குவடி. பறக்குவடி இட்ஸ் டூ லேட்டுன்னு சொல்லுவாங்க. பறக்குவடி சிங்களத்தில் பறக்குவடி. சரியான பிந்திட்டுது. நீங்கள் சரியான தாமதிச்சிட்டீங்க என்று சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ லேட் பறக்குவடி. சரி, இன்றைக்கு லெசன்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் நீங்கள் வேறு லேட் ஆனது. ஏன் நீங்கள் வேறு லேட் ஆனது
என்று எப்படி நாங்கள் சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி உங்களோட பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கு வீடியோவில் சிங்களத்தில் வழி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேரா போங்க, நேரா போங்க என்று சொல்கிறதுக்கு கெளின்மை யான்னு, கெளின்மை யான்னு என்று சொன்னால் நேரா போங்க, கெளின்மை யான்னு நேரா போங்க. இடது பக்கம் திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்கன்னு சொல்கிறதுக்கு வமட்ட ஹெரென்னு, வமட்ட ஹெரென்னு இடது பக்கம் திரும்புங்க. வலது பக்கம் திரும்புங்க அப்படி சொல்கிறதுக்கு தக்குனட்ட ஹெரென்னு, தக்குனட்ட ஹெரென்னு வலது பக்கம் திரும்புங்க. மேலே போங்க அப்படி சொல்கிறதுக்கு உடட்டையான்னு, உடட்டையான்னு மேலே போங்க. கீழே போங்கன்னு சொல்கிறதுக்கு பகலட்டையான்னு, பகலட்ட யான்னு. சில வேளைகளில் நாங்கள் மாடிப்படியில் ஏறி மேலே மாடிக்கு போங்கன்னு சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உடட்ட நகின்னு, உடட்ட நகின்னு சொன்னால் மாடிப்படியில் நீங்கள் ஏறி போங்க மாதிரி மேலே போங்க என்று சொல்கிறதுக்கு உடட்ட நகின்னு. அதே போல் கீழே இறங்கி படியில் கீழே இறங்கி கீழே போங்கன்னு சொல்கிறதுக்கு பகலட்ட பகின்னு, பகலட்ட பகின்னு சொன்னால் கீழே இறங்கி போங்க. பகலன்னு சொன்னால் கீழே, பகின்னு சொன்னால் இறங்கி போங்க. பாலத்துக்கு மேலால் போங்க இல்லை பாலத்தால் போங்கன்னு சொல்கிறதுக்கு பாலம உடின் யான்னு, பாலம உடின் யான்னு சொன்னால் பாலத்தால் போங்க, பாலம உடின் யான்னு. சில வழிகளில் நெடுக போங்கன்னு சொல்லுவோம், அதுக்கு திகட்டம யான்னு, திகட்டம யான்னு. இந்த ரோட்டில் போங்க என்று சொல்லணும்னு சொன்னால் மே பாறை யான்னு, மே பாறை யான்னு. இந்த ரோட்டால் போங்க மே பாறை யான்னு. மே பாரதிகே கெளிமை யான்னு, மே பாரதிகே கெளிமை யான்னு. அப்படின்னா இந்த ரோட்டில் நெடுக நேராக போங்க. மே பாறை இந்த ரோட்டில் திகே நெடுக அல்லது நீட்டுக்கு, கெளிமை யான்னு நேராக போங்க. மே பாரதிகே கெளிமை யான்னு. உன்னை பாஸ் பண்ணி போங்க என்று சொல்லணும்ல, கடந்து போங்கண்டா பகுக்கரான்னு, பகுக்கரான்னு சொன்னால் பாஸ் பண்ணி போங்க இல்லை கடந்து போங்க, பகுக்கரான்னு. போலீஸையே பகுக்கரான்னு, போலீஸ் ஸ்டேஷனை பாஸ் பண்ணி போங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷனை கடந்து போங்க, போலீஸையே பகுக்கரான்னு. நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இடத்துல எந்த இடம் வேண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு பகுக்கரான்னு சொன்னால் அந்த இடத்த கடந்து போங்க என்று சொல்லி அர்த்தம். டிராஃபிக் லைட் அல்லது கலர் லைட் என்று பயன்படுத்தலாம். கலர் லைட்டுக்கு தக்வா யான்னு என்று சொன்னால் கலர் லைட் வரைக்கும் போங்க, கலர் லைட் எக்க தக்வா யான்னு, கலர் லைட் வரைக்கும் போங்க. இப்படியே நேராக போனால் சந்தி ஒன்று வரும் என்று சொல்கிறதுக்கு எப்படி சிங்களத்தில் சொல்லணும்னு சொன்னால் මෙම කෙලින්ම ගියාම හන්දියක් හම්බෙනවා, මෙම කෙලින්ම ගියාම හන්දියක් හම්බෙනවා, මෙම කෙලින්ම ගියාම, මෙම කෙලින්ම ගියාමன்னு சொன்னால் இப்படி நேராக போகேக்க, මෙම කෙලින්ම ගියාම இப்படி நேராக போகேக்க හන්දියක් හම්බ වෙනවා, හන්දියක් சந்தி ஒன்று, ஹம்ப வேணவா, ஹம்பெனவா என்று சொன்னால் சந்தி ஒன்று வரும், ஹம்ப வேணவாண்ட சந்திக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வரும்னு சொல்கிறது ஹம்பெனவாண்டு தான் சிங்களத்தில் பாவிக்க வேணும். இந்த இடத்துல சந்தின்றதுக்கு நீங்கள் ஹந்தியாக் என்றும் பயன்படுத்தலாம், இல்லாட்டி ஜங்ஷனை காக் ஹம்பெனவா என்றும் பாவிக்கலாம். மெம கெளிம கியாம ஜங்ஷனை காக் ஹம்பெனவா, இப்படி நேராக போகிக்க ஜங்ஷன் ஒன்று வரும், ஜங்ஷனை காக் ஜங்ஷன் ஒன்று வரும், ஹம்பெனவா. පොලිසිය පහුකරපු ගමන් වමට හැරෙන්න, පොලිසිය පහුකරපු ගමන් வமட்ட ஹெரென்னு அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனை பாஸ் பண்ணின உடனே இடப்பக்கம் திரும்புங்க. போலீஸிய பகுக்கரப்பு கமான் பாஸ் பண்ணின உடனே, பகுக்கரன்னு சொன்னால் பாஸ் பண்ணுங்க, பகுக்கரப்பு கமான் பாஸ் பண்ண உடனே வமட்ட ஹெரென்னு இடப்பக்கம் திரும்புங்க. இந்த நீங்கள் போலீஸிய இந்த இடத்துல வேறு இடத்துல உங்களுக்கு தேவையான இடங்களை நீங்கள் போட்டு கதைக்கலாம்.
நீங்கள் வழி கேட்கல இந்த இடத்துல இருந்தால் தூரமா என்று கேட்குறதுக்கு மெத்தனை இந்தாங் கோடாக் துராய்து, மெத்தனை இந்தாங் கோடாக் துரது என்று சொல்லி கேட்கலாம். இந்த இடத்திலிருந்து மெத்தனை இந்தாங் இந்த இடத்துல இருந்து, மெத்தனை இந்தான் இந்த இடத்துல இருந்து, கோடாக் நிறைய, துரது தூரமா சொல்லி கேட்கலாம். அதுக்கு தூரம் இல்லை என்று சொல்லணும்டா மெத்தனை இந்தாங் கோடாக் துரண, இந்த இடத்துலேருந்து நிறைய தூரம் இல்லை. இந்த இடத்துல நிறைய தூரம் என்று சொல்லணும்டா மெத்தனை இந்தாங் கோடாக் துராய், மெத்தனை இந்தாங் கோடாக் துராய். මෙම කෙලින්ම ගියාම කල ලයිට් එකක් හම්බෙනවා. එතනින් වමට හැරෙන්න. இப்படியே நேரா போகேக்க கலர் லைட் ஒன்று வரும். அதில் இடப்பக்கம் திரும்புங்க. මෙම කෙලින්ම ගියාම இப்படியே நேரா போகேக்க கலர் லைட் එකක් හම්බෙනවා. கலர் லைட் ஒன்று வரும். எத்தனின் அந்த இடத்துல வமட்ட ஹேரென்ன இடப்பக்கம் திரும்புங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சிங்களத்தில் எப்படி வழி சொல்கிறதுன்னு சொல்லி விளங்கி இருக்கும். சரி, இன்றைக்கு லெசன்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்படியே நேராக போகைக்க சந்தியொண்டு வரும், அதிலிருந்து வெலப்பக்கம் திரும்புங்க. இப்படியே நேராக போகைக்க சந்தியொண்டு வரும், அதிலிருந்து வெலப்பக்கம் திரும்புங்க. இதை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கு வீடியோவில் சாப்பிட்றது சம்மந்தமாக எப்படி சிங்களத்தில் கதைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கேம, கேம அப்படி சொன்னால் சாப்பாடு. கனவா அப்படி சொன்னால் சாப்பிட்றேன், கனவா சாப்பிட்றேன். மம கனவா நான் சாப்பிட்றேன். இது மமக்கு மட்டும் இல்லை, நான் சாப்பிட்றேன்னு மட்டும் இல்லை. அவன் சாப்பிட்றான், அவள் சாப்பிட்றாள், அம்மா சாப்பிட்றா, யாருண்டாலும் கனவா அண்டு தான் நீங்கள் நிகழ்காலத்தில் கனவாண்டு தான் சாப்பிட்றதுக்கு சிங்களத்தில் சொல்ல வேணும். அது யாராக இருந்தாலும் கனவாண்ட ஒரு வார்த்தை தான் இருக்குது. அம்மா கனவா, அம்மா சாப்பிட்றா. ஏயா கனவா, அவன் சாப்பிட்றான் அல்லது அவள் சாப்பிட்றாள். அப்போ கனவான்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் நிகழ்காலத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த வேணும். கனவா. சாப்பிட்டேன் என்று சிங்களத்தில் சொல்கிறதுக்கு மம கேவா, நான் சாப்பிட்டேன், மம கேவா. இதுவும் நிகழ்காலத்தை போலே தான். நான் சாப்பிட்டேன் என்றதுக்கு மட்டும் இல்லை, அவன் சாப்பிட்டான், அவள் சாப்பிட்டாள், அம்மா சாப்பிட்டா, எல்லாத்துக்குமே கேவா தான். அம்மா கேவா, அம்மா சாப்பிட்டா. ஏயா கேவா, அவன் சாப்பிட்டான் அல்லது அவள் சாப்பிட்டாள். இறந்த காலத்திலேயும் சாப்பிட்டாங்க என்று சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, கேவா. கேவாண்டா சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, இறந்த காலம். ஒயா கேவது, நீங்கள் சாப்பிட்டீங்களா. ஒயா கேவது, நீங்கள் சாப்பிட்டீங்களா. மங் கேவா, நான் சாப்பிட்டேன். மங் கேவேனே, நான் சாப்பிடே இல்லை. மங் கேவேனே, நான் சாப்பிடே இல்லை. ஏயா கேவது, ஏயா கேவதுன்னு சொன்னால் அவன் சாப்பிட்டானா அல்லது அவள் சாப்பிட்டாளா அல்லது அவர் சாப்பிட்டாரா. எல்லாத்துக்குமே நீங்கள் ஏயா கேவது என்று தான் கதை கேட்கல நீங்கள் கேட்க வேணும். ஏயா கேவது, அவர் சாப்பிட்டாரா. ஏயா கேவலு, ஏயா கேவலு என்று சொன்னால் அவர் சாப்பிட்டாரா. ஏயா கேவலு, அவள் சாப்பிட்டாளாம், அவன் சாப்பிட்டானாம், அவர் சாப்பிட்டாராம். எல்லாத்துக்குமே ஏயா கேவலு, ஏயா கேவலு. கண்ணு என்ன, கண்ணு என்ன அப்படின்னு சொன்னால் சாப்பிட வாங்க. சாப்பிட வாங்கன்ற ஒரு ஆள் கூப்பிடணுமெண்டா கண்ணு என்ன, கண்ணு என்ன, சாப்பிட வாங்க. கண்ணு என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் சில வேளை நான் பிறகு சாப்பிட்றேன் என்று சொல்லுவோம். நான் பிறகு சாப்பிட்றேன். மம பாசே கண்ணா, மம பாசே கண்ணா, நான் பிறகு சாப்பிட்றேன். அப்போ இது எதிர்காலத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம், பிறகு சாப்பிட்றேன். மம பாசே கண்ணா, நான் பிறகு சாப்பிட்றேன். இந்த இடத்துல கண்ணாங் என்று சொல்லி பாவிச்சிருக்கிறோம். இந்த கண்ணுங்கன்றது நீங்கள் மம அல்லது அப்பி இதுக்கு தான் நீங்கள் பாவிக்கணும். நான் அல்லது நாங்கக்கு தான் நீங்கள் கண்ணங்கன்னு சொல்லி எதிர்காலத்தில் சொல்கிறதுக்கு பயன்படுத்த வேணும். மம கண்ணா, நான் சாப்பிட்றேன். அப்பி கண்ணா,
இது எந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் கட்டாயம் சாப்பிடுவீங்க என்று சொல்லி ஒரு ஆளுக்கு ஷுவா பண்ணி சொல்கிறீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் நீங்கள் கண்ணாங் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேணும். இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் கண்ணாங் என்று சொல்லி பயன்படுத்தலாம். ஏயா கேவது, அவர் சாப்பிட்டார, ஏயா கேவது என்று கேட்கல. ஏ பஸ்ஸே கண்ணாங் கியூவா, ஏ பஸ்ஸே கண்ணாங் கியூவா, அவர் பிறகு சாப்பிட்றேன் என்று சொன்னார். அவர் பிறகு இனித்தான் சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர், அது அவருடைய கருத்து, தான் பிறகு சாப்பிட்றேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ அது அவருடைய கருத்துன்றதால நாங்கள் இந்த இடத்துலையும் நாங்கள் கண்ணாங் என்று பயன்படுத்துகிறோம். பொதுவாக நீங்கள் எதிர்காலத்தில் சாப்பிடுவாங்க என்று சொல்கிறதுக்கு கை என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும். இது நான், நாங்கள் தவிர மற்றது எல்லாத்துக்கும் கை என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும். சமஹார வீட்ட ஏல காய், சில வேளை அவங்க சாப்பிடுவாங்க. சமஹார வீட்ட ஏல கை, சமஹார வீட்ட ஏல கை, சில வேளை அவங்க சாப்பிடுவாங்க. சில வேளை நாங்கள் சாப்பிட்டு வாங்க என்று சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சிங்களத்தில் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், காலை என்ன, சாப்பிட்டு வாங்க, காலை என்ன, ஒயா காலை என்ன, நீங்கள் சாப்பிட்டு வாங்க. சில வளங்களுக்கு வீட்டில் அம்மா சொல்லுவா சாப்பிட்டு போங்க என்று சொல்லி, போகிறது எங்கேயாவது அவசரமாக நாங்கள் வெளியே போய்க்க சாப்பிட்டு போங்க என்று சொல்லுவாங்க. அப்போ காலை அண்ணன் சாப்பிட்டு போங்க, காலை அண்ணன் சாப்பிட்டு போங்க, காலை அண்ணன் சாப்பிட்டு போங்க. நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்கிறதுக்கு அப்பி கமு, அப்பி கமு என்று சொன்னால் நாங்கள் சாப்பிடுவோம். அப்பி கமு, அப்பி கமுத நாங்கள் சாப்பிடுவோம்மா, அப்பி கமுத நாங்கள் சாப்பிடுவோம்மா. சாப்பாடு நல்லம்மா என்று கேட்குறதுக்கு சிங்களத்தில் கேம ஹொந்தா இது, கேம ஹொந்தா இது, கேம ஹொந்தா இது என்றா சாப்பாடு நல்லம்மா. கேமர் நரக்வெலா, சாப்பாடு பழுதாக போயிட்டுது அல்லது கெட்டு போயிட்டுது, சாப்பாடு பழுதாக போச்சு என்று சொல்கிறதுக்கு கேம நரக்வேலா, சாப்பாடு பழுதாக போச்சு, கேம நரக்வேலா. எனக்கு சாப்பாடு பிடிக்கல, எனக்கு சாப்பாடு பிடிக்கலன்ட்டு சிங்களத்தில் எப்படி சொல்லலாம், மட்ட கேம அல்லுவேனே, மட்ட கேம அல்லுவேனே, மட்ட எனக்கு கேம சாப்பாடு அல்லுவேனே பிடிக்கல. மட்ட கொட கண்ணபே, என்னால் நிறைய சாப்பிட இல்லாது என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் மட்ட கொட கண்ணபே, என்னால் நிறைய சாப்பிட இல்லாது, மட்ட கொடா கண்ணபே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் இறந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் கேவா என்று பயன்படுத்துங்க. சாப்பிட்றேன்னு சொன்னால் நிகழ்காலத்தில் சொல்லணும்னு சொன்னால் கனவா என்று பயன்படுத்துங்க. எதிர்காலத்தில் நீங்கள் சாப்பிட்றதை பற்றி கதைக்கணும்னு சொன்னால் நான், நாங்கள், மம அப்பிக்கு கண்ணங் என்று பயன்படுத்துங்க. ஆனால் இது கட்டாயம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்ட்டு ஒரு ஆளுக்கு ஷுவர் பண்ணி சொல்கிற சந்தர்ப்பங்களை மட்டும்தான் நீங்கள் இப்படி கண்ணங்கன்றதை பயன்படுத்த வேணும். நீங்கள் கண்ணங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் கண்ணங்கன்னு பயன்படுத்துங்க. இல்லாட்டி சாப்பிடுவாங்கன்ட்டு பொதுவாக எதிர்காலத்தில் சொல்லணும்னு சொன்னால் கை என்று சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துகிற கனவா என்றதையே எதிர்காலத்திலையும் கதைக்க பயன்படுத்தலாம். மம்ம ஹேட்ட கொத்து கனவா, நான் நாளைக்கு கொத்து சாப்பிடுவேன். மம்ம ஹேட்ட கொத்து கனவா, நான் நாளைக்கு கொத்து சாப்பிடுவேன். இன்றைக்கு வீடியோவில் வார நாட்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வார நாட்கள் என்று சொன்னால் சத்தியே தவஸ், சத்தியே தவஸ், சத்தியே தபஸ் என்று சொன்னால் வார நாட்கள். வார நாட்களை நாங்கள் சிங்களத்தில் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கு என்ன கிழமை என்றா என்னென்று சிங்களத்தில் கேட்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது தவசு முக்கத்து, அது தவசு முக்கத்து என்றா இன்றைக்கு என்ன கிழமை. அதே மாதிரி அதை கவத்து, அதை கவத்து என்றாலும் இன்றைக்கு என்ன கிழமை என்று தான் அர்த்தம். அதை தவச முக்கத்து அல்லது அதை கவத்த என்று கேளுங்க. சரி, இனி நாங்கள் வார நாட்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சந்துதா திங்கட்கிழமை, சந்துதா திங்கட்கிழமை, சந்துதா. அங்கஹருவாதா, அங்கஹருவாதா,
செவ்வாய்க்கிழமை. அங்கஹாருவாத செவ்வாய்க்கிழமை. பதாதா பதாதா புதன்கிழமை. பதாதா புதன்கிழமை. வியாழக்கிழமை பிரஹஸ்பதிந்தா. வியாழக்கிழமை பிரஹஸ்பதிந்தா. உங்களுக்கு இது சொல்ல கஷ்டமாக இருந்தால் பிரஹஸ்பதி என்று சொல்லி ஒரு பேர் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிரஹஸ்பதிந்தா 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 வியாழக்கிழமை. சிக்குராதா சிக்குராதா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சிக்குராதா. செனசுராதா சனிக்கிழமை. செனசுராதா சனிக்கிழமை. இரிதா இரிதா ஞாயிற்றுக்கிழமை. இரிதா ஞாயிற்றுக்கிழமை. சதி அந்தையர் என்று சொன்னால் வீக்கெண்ட். சதி அந்தையர் வார இறுதி நாட்கள் என்று சொல்லுவோம். சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள் என்று சொல்லுவோம். வார இறுதி நாட்களை சிங்களத்தில் சதி அந்தையர். சதி அந்தையர் என்று சொன்னால் வார இறுதி நாட்கள். இப்போ மழைக்காலம்ன்றதால இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் மழை சம்பந்தமாக எப்படி சிங்களத்தில் கதைக்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெச வெச வெசண்டா மழை. வஹினவா வஹினவாண்டா மழை பெய்யுது. வஹினவா என்றா மழை பெய்யுது. மிஹே ஹையன் வஹினவா. மிஹே ஹையன் வஹினவா. இங்கே சரியா கடுமையாக மழை பெய்யுது. ஹையன் வஹினவா இங்கே கடுமையாக மழை பெய்யுது. மிஹே இங்கே ஹையன் கடுமையாக இல்லை சரியா, வஹினவா மழை பெய்யுது. வெசா என்று சொன்னால் மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுன்னு சொன்னால் வெசா. ஈய வெசா நேற்று மழை பெஞ்சது. ஈயத் வெசா நேற்றும் மழை பெஞ்சது. வஹி என்றா மழை பெய்யும். வஹி என்றா மழை பெய்யும். ஹேட்ட வஹி நாளைக்கு மழை பெய்யும். ஹெட்டாத் வஹி நாளைக்கும் மழை பெய்யும். அது வஹினவா இன்றைக்கு மழை பெய்யுது. ஈயத் வெசா நேற்றும் மழை பெஞ்சது. ஹேட்டாத் வஹி நாளைக்கும் மழை பெய்யும். ஹவசட்ட வஹி பின்னேரம் மழை பெய்யும். ஹவச என்றா பின்னேரம். ஹவசட்ட வஹி பின்னேரம் மழை பெய்யும். மழை பெய்ய தொடங்குது. இது சிங்களத்தில் வஹின்னு கண்ணவா என்றா மழை பெய்ய தொடங்குது. வஹின்னு கண்ணவா மழை பெய்ய தொடங்குதுன்னு சொல்கிறதுக்கு வஹின்னு கண்ணவா. வஹின்னு கண்ணவா. வெச நவத்தினவா மழை நிற்கிது என்று சொல்கிறதுக்கு வெச நவத்தினவா. மழை நிற்கிது. வெச நவத்தினவா. மழை பெஞ்சு முடிஞ்சது என்று சொல்கிறதுக்கு வெஹலா இவராய். வெஹலா இவராய். வெஹலா இவராய். கொடாக் வஹினவான்னு சொன்னால் நல்லா மழை பெய்யுது, நிறைய மழை பெய்யுதுன்னு சொன்னால் கொடாக் வஹினவா நல்லா மழை பெய்யுது. நித்தரமாக வஹினவான்னு சொன்னால் எப்போவுமே மழை பெய்யுது. இப்போ எல்லாம் எப்போவுமே மழை பெய்யுது. அப்போ நித்தரம வஹினவா. நித்தரம வஹினவா எப்போவுமே மழை பெய்யுது. மழை நேரங்களில் மின்னல் அடிக்கும். அப்போ இதுக்கு எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் அக்குனு கஹானவான்னு சொல்லுவோம். அக்குனு கஹானவா. அக்குனு கஹானவான்னு சொன்னால் சரியான கடுமையான மின்னலுக்கு அக்குனு கஹானவான்னு சொல்லுவோம். மழை பெய்யக்க மின்னலோட சேர்த்து இடியும் இடிக்கும். அப்போ இந்த இடி இடிக்கிறது என்று சொல்கிறதுக்கு சிங்களத்தில் எப்படி சொல்கிறது? கொரவனவா. கொரவனவான்னு சொன்னால் இடி இடிக்குது. கொரவனவா என்றா இடி இடிக்குது. சரி, இன்றைக்கி மழை தொடர்பாக எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்
பை ஃப்ரெண்ட்ஸ்.